என்னுடைய தகப்பனார் நீடூர் மதரசாவில் ஓதி முடித்த பிறகு லால்பேட்டை மண்பால் அன்வார் மதரசாவில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாகை மாவட்டத்தில் நீலவழி என்ற கிராமத்துக்கு போகிறாங்க. நானும் என்னுடைய அண்ணனும் இளந்தங்குடியில் ஹிஃப்லு மதரசா ஓதுறோம். நான் ஓதிட்டே இருக்கிறேன். என்னுடைய அண்ணன் ஹிஃப்லு ஓதி முடித்த பிறகு இளந்தங்குடிக்கும் பக்கத்தில் வேளமுதுக்குடி அக்கறை என்ற கிராமத்தில் சுன்னஜமாத் பள்ளியில் போய் இமாமா இருக்கிறார். இமாமாக இருக்கக்கூடிய தருவாயில் பின்னால் தொழக்கூடிய எல்லா வயசான ஆட்களும் பாயிண்ட கேர் பண்ணுங்க. பின்னால் தொழக்கூடிய எல்லோரும் கேட்டீங்கன்னா ஜி நீங்க சுன்னஜமாத் ஹசத்தாகிறீங்க கூட்டுதுவா ஓதாதீங்க என்று சொல்லும் போது அவர் காலப்போக்கில் அல்லாஹுடைய அருளால் ஏகத்து கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு அத்தாவுக்குலாம் தௌஹீது கொள்கையை இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுங்க. எங்க அண்ணன் மூத்தாயிட்டார். அல்லாஹ் ஒரு நன்மையை தரணும். அவர் எங்க அண்ணன் சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக நீலவழியில பூர்வீகம் லால்பேட்டை தான். நீ லால்பேட்டில் இருக்கிறோம். அந்த இமாமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் என்னுடைய தகப்பனாரு அங்க இமாமத் செய்யறாங்க. தர்காவில் வருமானம் கொட்டும் கொட்டுது. நாங்களும் பொழுது வரோம். அல்லாமே ஆணையாக மார்க்கம் எதுவென்றே சுத்தமாக தெரியாது. அப்பொழுதே அந்த தர்ஜுமாக்கள் வந்து அதை படிக்கிறோம். பெரியவர்கள் நிறைய முதியோர்கள்லாம் எனக்கு நிறைய சொல்றாங்க, உங்க அண்ணன் மௌத்தாயிட்டாங்க, அண்ணன் மௌத்தா போனாலும் தௌஹீது கொள்கை என்பது தங்கமான கொள்கை என்று நிறைய அட்வைஸ் பண்றாங்க. அந்த கொள்கை ஆழமாக இதயத்தில் இயங்கி நிற்கிது. அங்க என்ன பண்றாங்கக்கா, வரதட்சணையை ஒழித்தே தீரும் என்று பிரச்சாரத்தில் இறங்குகிறோம். முதியோர்கள் அங்கே அறிவுரை கூறுறாங்க. அதுல முக்கியமான முதியோர் யார் என்றால் என்னுடைய தகப்பனார் சொல்கிறார், மைக்கில் அறிவு பேசுகிறார், தர்கா கலாச்சாரத்தை கொண்ட இந்த பள்ளியாக இருந்தாலும் தர்கா ஹராம், என் மகன் பேசுவான் என்று என்னை முதலாக சுன்னஜமாத் பள்ளியில தர்காவுக்கு எதிராக பேச வைக்கிறார். வெளுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சாத்துறாங்க. என் தகப்பன சொன்னார், என் பிள்ளை தேவையில்லை, இந்த ஊரும் தேவையில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய சத்திய கொள்கை தேவை என்று அந்த 15 ஆண்டு காலம் அந்த ஊர்ல இந்த வேலையே வேண்டாம், தர்கா வேண்டாம் என்று தீக்கி கடாசி சொந்த ஊர் லால்பேட்டையை நோக்கி போறோம். ஆதரிக்க ஆள் இல்லை. எங்களுடைய அம்மா சொல்றாங்க, தம்பி நீ கொஞ்சம் அவசரப்பட்டனே. என் தகப்பனார் சொல்லிய வார்த்தை, என்னுடைய மகனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நல்ல நினைவு கொடுது. யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று லுக்மான் எப்படி தன் மகனுக்கு அறிவுரை கூறினாரோ என் தகப்பனார் சொல்கிறார், என்னுடைய மகனே நீ ஏற்றுக்கொண்ட கொள்கை அல்லாஹ்வுடைய சத்திய கொள்கை, இந்த கொள்கையில எதை எழுந்தாலும் இந்த கொள்கையை இழக்கக்கூடாது என்று அறிவுரை சொன்னது என்னுடைய தகப்பனார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதன் பிறகு